நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அண்ணன் வந்து அரசியலுக்கு வந்தாருங்க. வந்த உடனே பாதி பேருக்கு வந்து வயிற்றுல வந்து புளி கரைச்சிருச்சு. அரசியல்வாதி ஒரு பக்கம் வந்து கதறிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து சினிமாலேருந்து நிறைய பேர் வந்து கதறிட்டு இருக்காங்க. தளபதிக்கு வந்து யார் யார் எதிராக இருக்காங்க, யார் யார் வந்து உண்மையாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து அவர் அரசியல் வந்த பத்துக்கு தான் தெரியும். யார் வந்து பணத்துக்கு பதவிக்கெல்லாம் வந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க, அதுக்காக விஜய் யார் விமர்சனம் பண்ணுறாங்கன்றதெல்லாம் தெரியுது. ஸோ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. மன்சூர் அலிகான்லாம் வந்து பச்சோந்தி மாதிரி மாறி இருந்தார். சரத்குமாராக இருக்கட்டும், ராதிகாவாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தளபதிக்கு ஆப்போசிட்டாக வந்து நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய சப்போர்ட்டாகவும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. கார்த்திக் சார் வந்து தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக இருந்துட்டு இருந்தாரு. இது போல இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணல, ஏன்னா டிஎம்கே எதிர்த்துட்டா வந்து வச்சு செஞ்சுடுவாங்க அப்படின்றது பயத்திலே அவங்களாம் இருந்துட்டு இருக்காங்க. இல்லை தளபதிக்கு வன்மத்தில் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து திருப்பாச்சி படத்தில் வந்து தளபதி விஜய் நடிச்சிருந்த மல்லிகா வந்து தளபதி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து இன்னொரு தங்கச்சி, தளபதியோட ரெண்டாவது தங்கச்சி, ஸோ அவங்களையுமே வந்து ஒரு வீடியோ அப்படின்றது வெளியிட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னா வந்து நம்ம வேலாயுதம் திரைப்படத்தில் வந்து தளபதி விஜய்க்கு வந்து தங்கச்சியை நடிச்ச சரண்யா மோகன், இவங்க தான் வந்து அந்த ஒரு வீடியோ அப்படின்றது வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து எங்க அண்ணன் வந்து படத்தில் மட்டும் தான் நடிப்பாரு, நிஜத்தில் வந்து நடிக்க மாட்டாரு. கண்டிப்பாக வந்து அவருடைய கேரக்டர் என்னன்றது வந்து எனக்கு தெரியும். நான் அவர் கூட வந்து அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கேன். ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங் அப்படின்றது எங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களையும் வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒரு தங்கச்சியாக தான் பார்த்துட்டு இருக்காரு, ஒரு அக்காவாக தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ வந்து அன்பா பாசமாக வந்து ஷூட்டிங்கில் கூட எங்களை என்ன வந்து பார்த்துக்கிட்டாங்க எங்கள் அண்ணன். ஸோ தமிழ்நாட்டு மக்களையுமே வந்து அந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அவருக்கு வந்து ஓட் போடுங்க. ஸோ எங்கள் அண்ணனுக்கு வந்து எதிராக வந்து நிறைய சதி வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து எங்கள் அண்ணன் வந்து முறியடிப்பார். அவருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கு, அண்ணன் தங்கச்சி நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள மீறி தான் வந்து எங்கள் அண்ணன் வந்து தொட முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் சொன்னது வரைக்கும் ஓகேங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதுதாங்க வேற மாதிரி சம்பவம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து கேரளாலையும் வந்து கட்சி வந்து தொடங்கலாம். ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்களோ அதை விட ஒரு படி மேலேயே வந்து கேரளாவில் வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் இருந்துட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணனோட கட்சி அப்படின்றது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளாவுக்கும் வரணும். ஏன்னா இங்கே இருக்க ஆட்சி அப்படின்றது வந்து மாறணும். எங்கள் அண்ணன் வந்து கேரளாவுக்கு வந்து அங்கேயும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார். இங்கே இருக்க ஃபேன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்க வச்சுருவாங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் அண்ணன் வந்து கேரளாவுக்கும் வரணும், தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி வந்து கேரளாவுக்கும் வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கேரளா தான், இவங்க நேட்டிவ் அப்படின்றது வந்து கேரளா தான். ஸோ கல்யாணம் பண்ணிட்டு போட்டு கேரளாவில் தான் இருந்துட்டு இருக்காங்க. தளபதிக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஓவர்சீஸ் அப்படின்ட்டு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஜனநாயகன் படத்தோட ஆடி லான்ச் அப்படின்றது வந்து அடுத்த மாதம் 27 வந்து மலேசியாவில் வந்து நடக்க போகுது அப்படின்ற தகவல் வந்து எஸ்டர்டே வந்து இருந்துச்சு. ஸோ தளபதி விஜய் வந்து நாளைக்கு காஞ்சிபுரத்தில் வந்து 2000 பேர் வந்து சந்திக்க போறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சாரம் அப்படின்றதுலாம் வந்து தொடங்க தான் போகுது. தளபதிக்கு சப்போர்ட்டாக இது போல நிறைய நல்ல மனிதர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. என்னதான் வந்து கேடுகட்ட சில ஹேட்டர்ஸ் இருந்தாலும், கேடுகட்ட சில பச்சவந்தைகள் இருந்தாலும் இது போல சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ சரண்யா மோகன் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.